வணங்க மக்களே, ரீபான் ருக்கியோடைய நெக்ஸ்ட் எபிசோடை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் ஹீரோ மயக்கம் போட்டு கீழே வந்திருப்பார். அந்த இடத்துல ஹீரோடைய உயிரை போகிற மாரி இருந்திருக்கும். கடைசியாக தான் ஹீரோவுக்கு கான்ஷியஸ் வர மாரி காமிக்கிறாங்க. இந்த சீனை தாண்டி அந்த பக்கம் ஹீரோயினை காமிச்சா அவங்க வேகமாக இவங்க அப்பாவை பார்க்கலான்னு வந்துருந்துருப்பாங்க. அந்த இடத்துல கடைசியாக அவங்க அம்மா அழுக ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினை புரிஞ்சுக்கிறாங்க இவங்க அப்பா இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு. அதில் ஹீரோயினுமே ரொம்ப சோகமாக இருக்காங்க. இதெல்லாம் நடந்துன்னு இருக்கும்போது ஹாஸ்பிட்டலை விட்டு வேகமாக ஹீரோ வர ஆரம்பிக்கிறாரு. அந்த இடத்துல சேர்மனுக்கு என்ன ஆச்சுன்ற மாதிரி அந்த சைடு இருக்குது சியோக்டோ கிட்ட கேட்டுருக்காரு. எப்படி இதை நீங்கள் நடக்க விடலான்ற மாரி சியோக்டோ கிட்ட கேட்டால் அந்த இடத்துல சியோக்டோ எந்த வித ஆன்சருமே பண்ணுற மாரியே தெரியல. நீ இன்னும் சேர்மனுடைய ஃபேமிலி கிடையாது, சேர்மனுக்கு கடைசியாக மரியாதை பண்ணணுன்ற மாரி ஒரு சேர்மனை கூட்டிகிட்டு போயிடுறாரு. இப்போதைக்கு சேர்மன் இறந்து போயிருக்கனால ஜேகியாங்க்கு தான் ஏகப்பட்ட கால்லாம் வந்துன்னு இருக்குது. அது எதையுமே ஜேகியாங் அட்டன் பண்ணுற மாதிரி தெரியல. அந்த சமயத்தில் ஜேசியாங் வரது மட்டும் இல்லாமல் ஜேகியாங்குடைய காலரை பிடிச்சி, உன்னால் அப்பாவுக்கு இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பண்ண முடிஞ்சிச்சு, உன்னால் உன்னுடைய சொந்த கையிலே உன்னுடைய அப்பாவை எப்படி கொல்ல முடிஞ்சிச்சுன்னு கேட்கும்போது அந்த இடத்துல ஜேகியாங்கோ, வேணும்னே பழியை என் மேலே மட்டும் போடாது, இதில் உன் மேலேயும் தான் பழி இருக்குது, நீ மட்டும் பங்கியோட சேர்ந்து அப்பா மேலே அந்த மோசடி பழியை போடாமல் இருந்திருந்தா இருந்ததுக்கு எதுவுமே நடந்துருக்காது, அப்பா உயிரோடு இருந்திருப்பார். என்னால் உட்காந்துக்கிட்டு மட்டுமே பங்கியோவில் அவங்க அம்மாவும் மொத்த சாய்ஸாங்க ஆடுறத பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. அதனால தான் என்னால் முடிஞ்ச சில விஷயங்களை பண்ணேன். அதே சமயத்தில் அப்பாவை நான் ஒன்றும் கொல்லலை, நீங்கள் தான் கொன்னீங்கன்ற மாரி இவங்க கொன்னாங்களா அந்த விஷயமே தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை ஜஸ்டிஃபை பண்ணவும் ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இது எதையுமே ஜேசியாங்கில் புரிஞ்சிக்க முடியல. அதே சமயத்தில் ஜேசியாங்களையும் எதுவும் பண்ண முடிஞ்சிருந்திருக்காது. அதால் ஜேசியாங்குமே இதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அமைதியாக இருக்காரு. கடைசியாக ஜேகியாங் சேர்மனை பார்த்தா அந்த சீனை காமிக்கிறாங்க. அந்த இடத்துல ஜேகியாங்கோ, எதுக்கு நீங்கள் எதுவுமே என்கிட்ட தர மாட்டேங்கிறீங்க, எல்லாத்தையுமே ஜேசியாங்கோ இல்லைனா உங்கள் பொண்ணுக்கிட்டே தந்துடுறீங்க, எனக்கு நீங்கள் எதுவுமே விட்டு வைக்கலன்னு சொல்லிட்டு கடைசியாக அவங்க சேர்மனை கொல்லான்னு வரும்போது திடீர்னு அங்கே இருக்கக்கூடிய ஸ்பை கேமே அவங்க நோட்டீஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. அந்த ஸ்பை கேம் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் நீ யாருன்ற மாரி அவங்க கேட்குறாங்க. கடைசியாக அதோட அந்த ஸ்பை கேமுடைய ஃபுட்டேஜ் கட் ஆகுது. இது மொத்த விஷயத்தையுமே ஹீரோவும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. அந்த சமையல் தான் ஹீரோவுக்கு இவருடைய சொந்த பொண்ணை இவர் கொண்டிருக்காங்கன்ற விஷயம் புரிய வருது. இதெல்லாம் ஒரு பார்த்துன்னு இருக்கும்போதே அந்த இடத்துக்கு ஜேகியாங் வரது மட்டும் இல்லாமல் முதல்ல கண்ணீர் விட ஆரம்பிக்கிறாங்க. அங்கே இருக்கிற மீடியா பீப்புள்ஸ் முன்னாடிலாம் என்னுடைய அப்பா ரொம்ப நாள் வரைக்கும் கோமாவில் இருந்தார், எங்களால் முடிஞ்ச மொத்த விஷயத்தையுமே நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம், ஆனால் அவரை எங்களால் காப்பாற்ற முடியல, எங்களை மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு இவங்க கதறி அழுக ஆரம்பிக்கிறாங்க. இது மொத்தமே முதல்ல கண்ணீர்ன்ற விஷயம் ஹீரோவுக்கு நல்லாவே தெரியுது. எப்படி நடிக்கிறான்ற மாரி ஹீரோவுமே பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த சமயம் தான் ஹீரோவுக்கு அவருடைய ஃபோனில் ஒரு சின்ன மெசேஜ் பாப்பப் ஆகுது. அது என்னென்னா, ஹீரோ அவருடைய பாட்டியோடைய கையில் ஒரு வாட்சை மாட்டி விட்டுருந்துருப்பார். அதை அவங்க பாட்டியோடைய உடனடியாக நல்லா பார்த்துக்கும். அந்த சமயத்தில் ஹீரோவுக்கு அவங்க பாட்டியோட உடல்நிலை ரொம்ப மோசமாக இருக்குன்ற விஷயம் தெரிய வந்திருக்கும். அதெல்லாம் அந்த வாட்சை ட்ராக் பண்ணிக்கிட்டு இவங்க பாட்டி எங்கே இருக்காங்கன்னு இவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. எங்கே இருக்கீங்கன்ற மாரி இவருமே பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்க கடைசியாக அவங்க ரோட்டுக்கு நடுவில் மயங்கி போய் விழுந்திருக்க விஷயத்தை ஹீரோ நோட்டீஸ் பண்ணுறாரு. அதில் வேகமாக ஹீரோ ரோட்டுக்கு நடுவில் வரது மட்டும் இல்லாமல், ப்ளீஸ் ஏஞ்சிருங்க, நான் தான் உங்கள் பேரன் பேசுகிறேன், உங்களுக்கு தெரியலையா, நான் தான் ஜுன்ஹியோன் பேசுகிறேன், ப்ளீஸ் ஏஞ்சிருங்கன்ற மாரி ஹீரோ கதறி எழுதுகிட்டு இருக்காரு. ஏன்னா ஹீரோவுக்கு இப்போ ஃபேமிலின்னு சொல்லி எதுவுமே கிடையாது. ஹீரோவுக்கு சொல்ல போனால் அவருடைய பாடியே கிடையாது. அதாவது அவர் மனசொடைஞ்சு போய் அழுதுகிட்டு இருக்காரு. ஹீரோ அவருடைய விதியை ஏற்றுக்கலான்னு இருக்காரு. அதாவது ஹீரோ இதுக்கு மேலே இருந்து ஜுன்ஹியோனா வாழலான்னு இருக்காரு. அதுவரைக்கும் தான் அழுதுகிட்டு எனக்காக இருக்கிற ஒரு உயிரை போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவருடைய பாட்டியை பிடிச்சி கட்டி பிடிச்சி அழுக ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் இவங்களை ஹீரோ வீட்டில் விடுறது மட்டும் இல்லாமல் அப்படியே அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மொத்த பொருட்களையுமே பார்த்துக்கிட்டு இருக்காரு. முக்கியமாக அந்த இடம் முழுக்கவே ஹீரோ சம்மந்தப்பட்ட ஏகப்பட்ட பொருட்கள் இருக்கும். இதுக்கு நடுவில் ஹீரோடைய மெமரிஸ்ன்றது சேர்மனுடைய உடம்புக்குள்ளார கிடக்க ஆரம்பிக்குது. சேர்மன் இந்த வாட்டி ஹீரோடைய மெமரிஸை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. இதுக்கு முன்னாடி ஹீரோடைய மெமரிஸ் சேர்மனுக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனால் இந்த வாட்டி ஹீரோடைய மெமரிஸ் சேர்மனுக்கு தெரிய வருது. அதுவும் முக்கியமான மெமரி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹீரோவும் அவங்க பாட்டி எவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்கன்ற மொத்த விஷயமே சேர்மனுக்கு தெரிய வருது. அதெல்லாம் பார்த்த சேர்மனும் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்க ஆரம்பிக்கிறாரு. இது வரைக்கும் பெருசாக யாருக்கும் அழுகாத சேர்மன் ஹீரோவை நினச்சி ரொம்ப அழுக ஆரம்பிக்கிறாரு. அந்த சமயம் தான் சேர்மன் என்ன சொல்கிறான்னு, இப்போ தான் எனக்கு புரியுது, நீ எதுக்காக அந்த செக் புக்கில் சாய்ஸாங் வேணும்னு கேட்டன்ற விஷயன்ற மாரி இவரும் சொல்லிக்கிட்டு அப்படியே பரிதாபமாக பார்த்துக்கிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட்டு ஃபியூனரல் பிளேஸை காமிச்சேன். அந்த இடத்துக்கு ஜேசியாங்கும் வந்துருந்துருப்பாங்க. அந்த சமயத்தில் ஹீரோனுடைய அம்மா ஜேகியாங்குடைய காலரை பிடிக்கிறது மட்டும் இல்லாமல் சேர்மனுடைய இறப்புக்கு நீ தானே காரணம்னு கேட்கும்போது ஜேகியாங் அவங்களுக்கு தள்ளி விட்டு, எதுக்குமே நான் காரணம் கிடையாது, அதே சமயத்தில் என்கிட்ட இந்த மாதிரியான கேள்வியெல்லாம் கேட்காதீங்க, நீங்கள் ஒன்றும் என்னுடைய அம்மா கிடையாது, உங்கள் 2 பேரையும் நான் கண்டிப்பாக இந்த வீட்டை விட்டு அனுப்புன்ற மாரி ஒரு மாதிரி டெரராக 2 பேர்கிட்ட பேசுகிறாங்க. அதுக்கு நடுவில் ஹீரோனியை கன்னத்தில் அரைஞ்சிட்டு இவங்களும் கோவத்தோட இந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. அதுக்கடுத்து ஜேகியாங்க்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கும். அதாவது சேர்மன் ரூமில் ஒரு ஸ்பை கேமை கண்டுபிடிச்சிருந்துருப்பாங்களே, அதை வச்சது ஹீரோயினியாக இருக்குமோன்னு சொல்லிட்டு ஹீரோயினியோட ரூமில் இவங்க செக்ரட்டரியை செக் பண்ண சொல்லியிருந்திருப்பாங்க. அப்படி செக் பண்ணும்போது அதில் எந்தவித ஃபுட்டேஜ் இல்லைன்ற விஷயம் தெரிய வருது. ஹீரோயினோட லேப்டாப்பில் எந்தவித ஆதாரமும் கிடைக்கலன்ற விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அதால் ஜேகியாங்கும் யார் அந்த ஸ்பை கேம் வச்சுருப்பாங்கன்னு சொல்லிட்டு
ஒரு மாதிரி சந்தேகத்தில் இருக்காங்க. அடுத்ததாக ஜேசியாங் அவங்க அப்பாவுக்கான மரியாதை பண்ணிக்கிட்டு இருப்பார். அந்த சமயத்தில் அங்கே இருக்கிற யோன்ஸ் என்ன கேட்குறாங்கன்னா, உங்களால் அப்பா மேலே எப்படி அப்படிப்பட்ட ஒரு மோசடி பழியை போட்டு வெளியே வர முடிஞ்சிச்சு, ஹீரோனிக்கு உங்களுக்கும் நடுவில் எதனாச்சும் டீல் போய்கிட்டு இருக்கான்ற மாதிரி இவங்க கேட்க, அதை கேட்ட ஜேசியாங் கடுப்பாகிறது மட்டும் இல்லாமல் அவங்க பசங்களை வெளியே போக சொல்கிறாரு. அதுக்கடுத்து தான் அவங்க ஒய்ஃப் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. அதெல்லாம் நீ விடு, நீ முதல்ல எப்படி அவ்வளோ சீக்கிரமாக ஜெயிலை விட்டு வெளியே வந்த, உனக்கு ஜேகியாங்க்கு எதனாச்சும் கனெக்ஷனான்னு கேட்கும்போது அந்த இடத்துல இருக்கிற யோன்ஸையும் அப்படிலாம் எதுவும் கிடையாது, கடைசியாக ப்ராசிக்யூட்டர்ஸோட இன்வெஸ்டிகேஷனில் நான் இன்னசென்ட்ன்ற விஷயத்தை அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க, எக்காரணம் கொண்டு நான் ஜேகியாங்குடைய பக்கம் மட்டும் போகவே மாட்டேன்னு சொல்ல, அதை கேட்ட ஜேசியாங்க நானும் அதே விஷயத்தை தான் அஞ்சேன், நானும் ஜேகியாங்குடைய பக்கம் போகக்கூடாதுன்னு இருந்தேன். ஏன்னா ஜேகியாங் கடைசியாக அவங்க அப்பாவோட சேர்றது மட்டும் இல்லாமல் என்ன முதுகில் குத்த ட்ரை பண்ணியிருக்கா, அதால் தான் நான் ஜெயிலை விட்டு இப்படி ஒரு ரீசனால் வெளியே வர வேண்டியதாக இருந்துச்சு, அதால் தான் அப்பா மேலேயும் மோசடி பழி போட்டன்ற மாரி அவங்க ஒய்ஃபோடு பேசிக்கிட்டு இருப்பார். இதுக்கு பேரலாகவே போர்ட் மீட்டிங் காமிச்சு அந்த இடத்துல இருக்கிறவங்களாம் ரொம்ப குழப்பமாக இருப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு சேர்மன் யாருன்ற விஷயத்தை அவங்க சூஸ் பண்ணி எடுத்துடணும். ரொம்ப நாள் வரைக்குமே ஜோசியாங் சேர்மன் இல்லாமல் மட்டுமே ரன் பண்ணுற முடியாது. அதை பற்றிலாம் அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த இடத்துக்கு ஜேகியாங் வரது மட்டும் இல்லாமல் இப்போதையும் நீங்கள் எல்லாருமே குழப்பத்தில் இருக்கிற விஷயம் எனக்கு நல்லாவே புரியுது. ஏன்னா இந்த இடத்துல ஏகப்பட்ட பேர் மோசடி பண்ணியிருக்காங்க. ஆனால் எக்காரணம் கொண்டும் கெமிக்கல்ஸ் எந்த வித மோசடி பண்ண கிடையாது. ஒருவேளை உங்களுக்கு என் மேலே சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் வேணா என்னை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நான் மோசடி பண்ணுற மாரி எதனாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சாலோ எனக்கு இந்த சோய்ஸாங்க சேர்ந்த சேர்மேன் சீட் தேவையில்ல, சோய்ஸாங்லேருந்து ஒரு பணம் கூட நான் எடுத்துக்க மாட்டேன், உங்களுக்கு என்ன தேவையோ அதை பண்ணிக்கோங்கன்ற மாதிரி மொத்த போர்ட் மெம்பர்ஸ் கிட்டே பேசிட்டு அந்த போர்ட் மீட்டிங்கை இதோட கலைச்சிடுறாங்க. அதுக்கடுத்ததான் இவங்க போகலான்னு இருக்கும்போது திடீர்னு இவங்க செக்ரட்டரி வரது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க ஹஸ்பண்டான சேவ்டோ வந்து வேலையை விட்டு நின்ன விஷயத்த சொல்ல, அதை கேட்ட ஜேகியாங் ஷாக் ஆகிறது மட்டும் இல்லாமல் அவங்க ஹஸ்பண்ட் கிட்டே எதுக்காக நீங்கள் வேலையை விட்டு போனீங்கன்னு கேட்கும்போது சேவ்டோ என்ன சொல்கிறேன்னா, நீ கூடிய சீக்கிரம் சேர்மன் ஆக போகிற, உன்னுடைய ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு சாதாரண ஹாஸ்பிட்டலில் வேலை செஞ்சால் நல்லா இருக்குமா, அதெல்லாம் எனக்கு தோன்ற விஷயத்தை நான் பண்ணுறேன்ற மாரி இவர் வேணும்னே ஜேகியாங்க வெறுப்பேற்றுற மாரி பேசுகிறாரு. அதாவது ஜேகியாங்க அவங்களுக்கு தோன்ற விஷயத்த பண்ணுறாங்களே அதேமாதிரி இவருக்கு தோன்ற விஷயத்த பண்ணுறதா சொல்கிறாரு. இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள்லாம் சியோக்டோவுக்கு தெரியும். அதாவது கடைசியாக தான் சியோக்டோ வந்து சேர்மனை பார்க்கும்போது அவருடைய ஆக்சிஜன் பழுப்பு யாரோ ஒருத்தவங்க புடிங்க இருக்கிற விஷயத்தை இவர் நோட்டீஸ் பண்ணி இருந்திருப்பார். அதே சமயத்தில் சேர்மன் ரூமுக்கு கடைசியாக தான் ஜேகியாங் போன விஷயமே இவருக்கு தெரிய வந்திருக்கும். அதால் தான் இவருடைய பேச்சில் ஒரு வித்தியாசம் தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இவர் ஜேகியாங்க ஹக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் நீ என்ன பண்ணாலும் நானும் கூட நிற்பேன், எதை பற்றி நீ கவலைப்படாதுன்ற மாரி இவர் சொல்லிகிட்டு இருக்க. அதிலே ஜேகியாங்க்கு லைட்டாக சந்தேகம் வருது. இருந்தாலும் இந்த சீனை கட் பண்ணிவிட்டு அந்த சைட் சேர்மன் காமிப்பாங்க. கடைசியாக சேர்மன் வந்து ஹீரோடைய கல்லறைக்கு வர ஆரம்பிக்கிறாரு. அதை பார்த்தோன்னே சேர்மனுக்கு என்ன மாரி தோணுதுன்னா, அந்த கல்லறையில் இருக்கிறது ஹீரோன்ற மாரி அவருக்கு தோணுது. அதில் ஒரு ஹீரோ கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு. இது வரைக்குமே யாருக்கும் முன்னாடி முட்டி போடாத இவர் ஹீரோவுக்கு முன்னாடி முட்டி போடுறது மட்டும் இல்லாமல் ஹீரோ கிட்ட பயங்கரமாக மன்னிப்பு கேட்குறாரு. இப்போது ஹீரோவை இறந்து போன மாரி அவருக்கு தெரியுது. அதால் நீ என்னத்தெல்லாம் இழந்தியோ அந்த மொத்த விஷயத்தையுமே நான் உனக்கு தரேன்ற மாரி சேர்மன் ஹீரோவுக்கு வாக்களிக்கிறாரு. அது வகையில் சேர்மன் முதல் வேலையாக என்ன பண்ணுறேன்னா, இவங்க பாட்டி ஒரு தங்கி இருக்கக்கூடிய அந்த 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் இதுக்கு மேலே எந்த வேலையுமே பார்க்க தேவையில்லைன்னு சொன்னால் ஹீரோடைய பாட்டிக்கு டிமெண்டியாக வளர்கிற மாதிரியே தெரியுது. இதை கவனிச்ச சேர்மன் என்ன பண்ணுறான்னு, இந்த பாட்டிக்கு பிடிச்ச விஷயத்தை செய்வோன்னு சொல்லிட்டு இந்த பாட்டிக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அந்த மொத்த விஷயத்தையுமே செய்கிறாரு. இந்த வாட்டி சேர்மன் உண்மையாலுமே அந்த பாட்டியுடைய பேரநாட்டமே நடந்துக்கிறாரு. நெக்ஸ்ட்டு சேர்மனுடைய ஃபேமிலியை காமிச்சு அந்த இடத்துல இவங்க உயில் படிக்கலான்னு இருக்காங்க. அதாவது சேர்மன் யாருக்கு என்னென்ன சொத்துக்களை விட்டுட்டு போயிருக்காரோ அந்த மொத்த விஷயத்தையுமே இவங்க பார்க்கலான்னு இருக்காங்க. அதில் கொஞ்சம் சொத்துக்கு எடுத்தால் ஹீரோனிக்கு அவங்க அம்மாவுக்கு எழுதப்பட்டிருக்கு. முக்கால்வாசி சொத்துக்கிட்ட அந்த சைடுக்கு ஜேகியாங்கும் ஜேசியாங்குடைய ஃபேமிலிக்கு தான் எழுதப்பட்டிருக்கு. ஆனால் இதுலேயுமே பிரச்சனை வர மாரி கடைசியாக எங்கள் ப்ராசிக்யூட்டர்ஸ் வரது மட்டும் இல்லாமல் சேர்மன் கங் பண்ண மோசடியில் உங்களுக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோனிட்ட அம்மாவை பிடிச்சிட்டு போயிடுவாங்க. இதில் ஹீரோயினி ரொம்ப கடுப்பாக இருக்காங்க. அதால் ஹீரோயினி ஜேகியாங்கை பார்த்து கத்த ஆரம்பிக்கிறாங்க. எதுக்கு இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் பண்ணேன்னு ஜேகியாங்கிட்ட கேட்கும்போது அந்த இடத்துல ஜேகியாங் சிம்பிளாக ஒரே ஒரு விஷயம் தான் சொல்கிறாங்க. இப்போது உங்கள் அம்மாவை சுற்றி ஏகப்பட்ட இன்வெஸ்டிகேஷன் போட்டனால உங்களுக்கு எந்த வித சொத்துமே கிடைக்காது, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சொத்தை அப்படியே நிறுத்தி வைக்கிறோன்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. அதே விஷயத்தை தான் ஜேசியாங்க சொல்கிறாரு. இப்போது ப்ராசிக்யூட்டர்ஸ் ஹீரோயினோட அம்மாவை கூட்டிகிட்டு போயிருந்திருப்பாங்க. அந்த இடத்துல அவங்ககிட்ட இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. உண்மையாலுமே சேர்மன் கங்குடைய மோசடியில் உங்களுக்கு தொடர்பு இருக்கான்னு கேட்கும்போது அந்த சைடு இவங்க சிம்பிளாகவே அதை ஒத்துக்கிறாங்க. ஹீரோயினியும் அந்த சைடு எப்படினாச்சும் உங்கள் அம்மாவை காப்பாற்றலாம் ட்ரை பண்ணுவாங்க. அதுவே இவங்க சஞ்சய் கால் பண்ணுறது மட்டும் இல்லாமல் எப்படினாச்சும் உங்கள் அம்மாவை காப்பாற்றணுன்ற மாதிரி சொல்ல அந்த இடத்துல சஞ்சயுமே உதவி செய்கிறத சொல்கிறாரு. நீ எதை பற்றி கவலைப்படாத, என்கிட்ட இருக்க லாயர் மூலியமாக வச்சு உங்கள் அம்மாவை காப்பாற்றுறேன் நீ ஒரு பேசிகிட்டு இருக்க. அந்த சமயத்தில் அங்கே ஜேசியாங் வரது மட்டும் இல்லாமல் ஹீரோயினுடைய வாயாடிச்சு நீ பேசுகிற விஷயத்தை யாருனாச்சும் கேட்கக்கூட வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு மேலே வந்து நான் ஜேகியாங் பக்கம் நிற்க போகிறது கிடையாது, நான் உன் பக்கம் தான் நிற்க போகிறேன். மேபி நீ என்னை நம்பாமல் கூட இருக்கலாம், ஆனால் உனக்கு இதை விட்டால் வேறு வழியே கிடையாது. நான் ஜேகியாங் சைடு நிற்கிறதுக்கு காரணம் எனக்கு இதை விட்டால் வேறு வழிகளே கிடையாது, அதால் தான் நான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறேன். அதே சமயத்தில் இதுக்கு மேலே ஜேகியாங் ஒன்று எனக்கு சிஸ்டர் கிடையாது, நீ தான் என்னுடைய உண்மையான சிஸ்டர், அதால் உன்னுடைய பிரதர் மட்டும் நீ நம்புன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் ஹீரோயின் கிட்ட பணத்தை தரது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டில் நீ இருக்காது, எப்படி இருந்தாலும் ஜேகியாங் ஒன்று இந்த வீட்டை விட்டு அனுப்பதான் ட்ரை பண்ணுவான், எங்கேனாச்சும் ஒரு நல்ல இடத்துக்கு போ, சரியான சமயத்துக்காக காத்துக்கிட்டுருன்ற மாரி அந்த இடத்த விட்டு ஒரு ஹீரோயினியை பத்திரமா அனுப்பிச்சி வைக்கிறாரு.
அடுத்ததாக ஜேகே அங்கே காமிச்சா அவங்க பக்காவாக பிளான் போடுறது மட்டும் இல்லாமல் அது மூலியமாக ஈஸியாகவே சேர்வமனாக மாறிட்டாங்க. அங்கே இருக்கக்கூடிய மொத்த போர்டு மெம்பர்ஸுமே ஜேகே அங்க்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த இடத்துல ஜேகே அங்க்கு அவங்களுக்கு ஏற்ற மாரியான ஒரு இடம் கிடச்சிருச்சு. அதில் ஜேகே அங்குமே கடைசியாக அந்த சேர்மேனுடைய அந்த சீட்டுக்கு போகிறாங்க. அந்த சீட்டுக்கு போய் இவங்களுடைய நேம் எழுதிருக்கிறத கவனிக்கிறாங்க. சேர்வுமன் ஜேகே அங்னு எழுதியிருக்கேன். அதை பார்த்து இவங்க ரொம்ப பெருமைப்படுறாங்க. அது இவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அந்த சமையல் தான் அந்த இடத்துக்கு ஹீரோயின் வரது மட்டும் இல்லாமல் நீ என்னுடைய அம்மாவை ரிலீஸ் பண்ணுறது, அதுக்கு பதிலாக என் கிட்டே இருக்கக்கூடிய ஜிஎஃப் சொல்யூஷன் 30% ஷேர்ஸ் உனக்கு விட்டு தரேன்னு சொல்ல அதை கேட்ட ஜேகே அங் சந்தோஷப்படுறாங்க. அதில் ஜேகே அங்கே கடைசியாக ஹீரோயின் கிட்டே இருக்கக்கூடிய அந்த 30% ஷேர்ஸை வாங்குறது மட்டும் இல்லாமல் ஹீரோயினுடைய அம்மாவை ப்ராசிக்யூட்டர்ஸ் ஆஃபீஸ் விட்டு வெளியே அமைச்சிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக ஜேகே அங் என்ன சொல்கிறாங்கன்னா ஹீரோயினே அவங்க செரமோனி வரைக்கும் இருக்க சொல்கிறாங்க. ஏன்னா இப்போதைக்கு ஜேகே அங் சேர்மனாக மாறிட்டாங்களே, அதுக்கான ஒரு செரமோனி எடுக்குது. அந்த இடத்துல ஜேகே அங் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபியூச்சர் ஜென்ரேஷன் நம்ம வழிவகுப்போம், அதுகளை இப்போதைக்கு நான் புதுசாக ஒரு டீமை உருவாக்கியிருக்கேன்ற மாரி இவங்க ஃபியூச்சர் பிஸ்னஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டீம் உருவாக்கி இருந்திருப்பாங்க. அதோடைய ஹெட் இவர் தான் சொல்லிட்டு நம்ம ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதாவது ஹீரோ தான் இந்த டீமோட ஹெட்டாக இருக்க போகிற விஷயம் நமக்கு தெரிய வருது. அதை பார்த்து ஹீரோயினி அதிர்ச்சியாக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் என்ன நடந்துச்சுன்னு நம்ம காமிக்கிறாங்க. ஹீரோ செகண்டாவது ஒரு வாய்ப்பு வேணும்னு சொல்லிட்டு ஜேகே அங்கே பார்க்க போயிருந்திருப்பாரு. ஆனால் ஜேகே அங்கே அதை தந்திருக்க மாட்டாங்க. அந்த சமயத்தில் ஹீரோ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வாட்டி நான் உன் பக்கம் வரதுக்கு ரீசனே ஆரம்பத்தில் நான் பண்ண தப்புனால தான், நீ என்னுடைய சாக்கர் கரியரை முடிச்சதால் தான் நான் உன்னை பழி வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் இந்த வாட்டி நான் உண்மையை புரிஞ்சுக்கிட்டு யார் பக்கம் அதிகாரம் இருக்கோ அவங்க பக்கம் தான் நான் வைக்கணும்னு. இப்போது ஹீரோயின்கிட்ட எதுவுமே இல்லை, நான் உனக்காக ஒரு விஷயத்தை பண்ணித்தரேன். இப்போது ஹீரோயின்கிட்ட இருக்கக்கூடிய ஜிஎஃப் சொல்யூஷனுடைய அந்த 30% ஆஃப் த ஷேர்ஸ் நான் உனக்காக வாங்கித்தரேன். அது இருந்துச்சுன்னா சாய்ஸ் அங்கே உன்னுடைய கையில் தான் இருக்கும். அந்த விஷயத்தை நான் உனக்காக பண்ணுறேன்னும் போது அதை கேட்ட ஜேகே அங்கு சுத்தமாக நம்பிக்கை கிடையாது. அவள் அதை அவ்வளோ சீக்கிரமாக விட்டு கொடுத்துருவான் நீ நம்புறியானும் போது அந்த இடத்துல ஹீரோ ஒரு ஐடியா தராரு. அவளுடைய வீக்னஸ் அப்போனா நம்ம அடிக்கணும். ஹீரோயினுடைய வீக்னஸ் யாருன்னு வச்சுப்பாரு, அவங்க அம்மா தான். அவங்க அம்மா அடித்தா ஹீரோயின் ஈஸியாகவே அதை கை விட்டுருவான்னு சொல்ல அப்போ தான் இது மொத்தமே ஹீரோடைய பிளான்ன்ற விஷயமே நமக்கு தெரிய வருது. அதாவது ஹீரோ என்ன வச்சுருக்காருன்னா ஜேகே அங்கோட சேர்ந்து ஜேகே அங்குமே வீழ்த்திடலான்னு இருக்காரு. அது வரைக்கும் தான் இவர் இப்போதைக்கு ஜேகே அங் கூட சேர்ந்த மாதிரி தெரியுது. ஆனால் இதெல்லாம் மனசை விட்டு போகிறது ஹீரோயினி தான். அதில் ஹீரோயினி ஹீரோவை பார்க்குறது மட்டும் இல்லாமல் எதுக்காக இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் பண்ண, உனக்கு இது நல்லாவே தெரியும், அவள் தான் என்னுடைய அப்பாவை கொண்டான்னு சொல்லிட்டு அப்போ எதுக்கு அவள் கூட சேர்ந்தேன்னும் போது அந்த இடத்துல இருக்க ஹீரோமே உங்ககிட்ட எந்த வித எவிடன்ஸும் கிடையாது, அதால் நீங்கள் தவறுதலை யார் மேலேயோ பழிய போடாதீங்க. உன்னுடைய டீமை இப்போதைக்கு நான் புதுசாக வேறு ஒரு இடத்துக்கு மாற்றிருக்கேன். நீங்கள் இதுக்கு மேலே இந்த இடத்துல வேலை செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. உங்ககிட்ட இப்போதைக்கு எதுவுமே கிடையாது. அதில் ஜேகே அங்கே எதிர்த்து எதுவுமே பேசாதீங்கன்ற மாரி ஹீரோயினியை டாமினேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஹீரோயினி அந்த இடத்த விட்டு போக சொல்கிறாரு. அதெல்லாம் கேட்ட ஹீரோயினோட மனசு தான் ரொம்ப உடஞ்சி போன மாதிரி இருக்குது. ஹீரோயினியை எதிர்த்து அதிக வார்த்தைகள் பேசுகிறாரு. இதனால் ஜேகே அங்க்கு ஹீரோ மேலே ஒன்றுமே நம்பிக்கை அதிகமாகுது. அந்த இடத்துல ஜேகே அங் ஹீரோவுக்கு தேங்க்ஸ் சொல்கிறாங்க. ஏன்னா இவங்க ரொம்ப நாளாக ஹீரோயினையும் அவங்க அம்மாவையும் அந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்னு நினச்சிருந்துருப்பாங்க. அதை கடைசியாக ஹீரோ தானே பண்ணி முடிச்சிருக்காரு. அதில் ஹீரோவுக்கு தேங்க்ஸ் சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் ஹீரோயினி காமிப்பாங்க. அந்த இடத்துல ஹீரோயினுமே அவங்க மொத்த பொருளையுமே பேக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அது மூலியமாக அவங்க புது ஆஃபீஸ்க்கு வராங்க. ஹீரோயினுடைய புது ஆஃபீஸில் இப்போதைக்கு 2 பேர் தான் இருக்காங்க. ஒன்று மேனேஜர் பாங்க, ஒன்று ஹீரோயினி. அவங்க அந்த புது ஆஃபீஸ்க்கு வந்து மொத்த விஷயத்தையுமே க்ளீன் பண்ணுறாங்க. இப்போது ஹீரோயின் வந்திருக்க அந்த புது ஆஃபீஸுன்றது ரொம்ப மோசமாக இருக்குது. அதே சமயத்தில் ஹீரோயினுக்கு ஹீரோ மேலே இருக்க மொத்த நம்பிக்கையுமே போய் ஹீரோ மேலே அது மொத்தமே வெறுப்பாக ஆரம்பிக்குது. அதே மாதிரி தான் ஹீரோவுமே இருப்பார். அதாவது ஹீரோ ஏகப்பட்ட இடத்துல ஜேகே அங்க்கு உதவி செய்கிறது மட்டும் இல்லாமல் ஜேகே அங்கோடைய ட்ரஸ்ட் எவ்வளோ வாங்க முடியுமோ அந்த அளவுக்கு வாங்குறாரு. ஏகப்பட்ட பிஸ்னஸில் ஜேகே அங்க்கு உதவி செய்கிறாரு. நெக்ஸ்ட் தான் ஜேகே அங்கே வாழ்த்துறதுக்காக பியாங்மா அந்த இடத்துக்கு வந்துருப்பார். வரது மட்டும் இல்லாமல் ஜேகே அங்க்கு ஒரு சின்ன ஃப்ளவரையுமே தந்திருக்காரு. அதாவது சின்ன ஒரு செடியாட்டம். அது மூலியமாக ஜேகே அங்கே ஒரு வாழ்த்தலான்னு இருக்காரு. அந்த இடத்துல ஹீரோ இருக்கிற விஷயத்தையுமே பியாங்மா பார்க்குறாரு. முன்னவே பியாங்மாவுக்கு ஹீரோனாலே சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா போன வாட்டி இழிவேல் நடந்த சம்பவம் இருக்குது, ஞாபகம் இருக்குது. அதில் ஹீரோ கிட்ட நம்ம திரும்ப பார்த்துருவோம் இல்லைன்றமே சொல்ல அந்த இடத்துல ஹீரோமே நானும் அதை தான் இழிவேல் சொன்னேன், எப்படி இருக்கீங்கன்ற மாரி ஃபார்முலா ஒரு பியாங்மோ கிட்ட பேசிகிட்டு இருப்பார். ஆனால் ஒன்றும் பியாங்மோ ஹீரோ நம்புற மாரியே தெரியல. அவருக்கு ஒன்றுமே ஹீரோ மேலே ரொம்ப கடுப்பாக இருக்குது. இருந்தாலும் இவர் ஜேகே அங்க்கு கங்க்ராச்சுலேஷன் தான் பண்ண வந்திருப்பார். அதுக்குள்ளே இவர் ஜேகே அங்க்கு கங்க்ராச்சுலேஷன் பண்ணிட்டு போகிறாரு. அந்த சமயத்தில் அந்த இடத்துல இருக்க பியாங்மோ ஹீரோ கிட்ட தனியாக பேசணும்னு சொல்கிறாரு. ஏன்னா இவருக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு ஹீரோ தான் ஜேகே அங்குடைய ஒரு தூணுன்னு சொல்லிட்டு அதில் ஹீரோ நம்ம பக்கம் எடுத்துப்போன்னு சொல்லிட்டு கடைசியாக ஹீரோ கூட தனியாக லிஃப்ட்டில் பேசுகிறாரு. நீ எக்காரண கொண்டும் அந்த ஜேகே அங்கே மட்டும் நம்பாத, அவள் கிட்டத்தட்ட ஒரு பாம்பாட்டம், யாரை குத்துவானே தெரியாதுன்னு போது அந்த இடத்துல ஹீரோ அதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் பியாங்மோ டெய்லி என்ன ரொட்டீன்லாம் பண்ணுவாரோ அதெல்லாம் சேர்மனுக்கு தெரியும். அதெல்லாம் சொல்லி லைட்டாக பியாங்மோ வெறுப்பேற்றுறது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட அவருடைய விசிட்டிங் கார்டை தராரு. எதனாச்சும் உதவினா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லு. இதெல்லாம் பியாங்மோவுக்கு இன்னமும் ஹீரோவை பிடிக்காமல் போகுது. அடுத்ததான் நடந்த மொத்த சம்பவமே சங்ஜோவுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் சங்ஜோமி எதுக்கு இந்த மாதிரியான விஷயத்தை பண்ணீங்க, உங்கள் பொண்ணுக்கு நீங்களே எதிராக இருக்கீங்களா, நடந்த மொத்த சம்பவமே எனக்கு தெரிஞ்சிச்சுன்னு இவர் சொல்கிறாரு. அதாவது ஹீரோ வேணும்னே அவருடைய ஒய்ஃபை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருந்துருப்பார்ல, அந்த விஷயத்தை தான் இவர் மென்ஷன் பண்ணுறாரு. நீங்கள் என்ன சூழ்நிலையில் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியலன்னும் போது அந்த இடத்துல இருக்கிற ஹீரோ அதை உனக்கு சொன்னால் புரியாது, நான் சொல்கிற விஷயத்தை மட்டும் பண்ணு, ஜேகே அங்கனால எப்படி பட்டாலும் என்னுடைய பொண்ணுக்கும் என்னுடைய ஒய்ஃப்க்கு
பிரச்சனை வர அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதில் அவங்க 2 பேரையும் நான் தர பணம் மூலியமாக அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சிட்டு அவங்க ஒரு சந்தோஷமான வாழ்க்கையில் இருக்கட்டும். இதுக்கப்புறம் அவங்க ஜேகியாங் கூட இருக்க தேவையில்லை. ஜேகியாங்கை விட்டு அவங்க தள்ளி இருக்கட்டும்ன்ற மாரி ஹீரோ அவர்கிட்ட இருக்க மொத்த பணத்தையுமே சஞ்சய் கிட்ட தந்து இதை அவங்க கிட்ட தர சொல்கிறாரு. ஆனால் சஞ்சய் அதை மறுத்துறாரு. ஏன்னா இந்த சமயத்தில் ஹீரோனி அவங்க அப்பா போனதுனால ரொம்ப வருத்தமாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் இவர் மறுக்கிறாரு. அது வகையில் ஹோம்லெஸ் பீப்புளில் ஒரு சில பாத்தில் தங்கிக்கிட்டு இருப்பாங்களே, அந்த மாதிரியான பாத்தில் தான் ஹீரோனி அவங்க அம்மாவை தங்கிக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோனி ஃபுட் வாங்குறதுக்கு போகிறதுக்குள்ளார ஹீரோ அந்த இடத்துக்கு வரது மட்டும் இல்லாமல் அவங்க ஒய்ஃப்க்கு போர்வையை போற்றி விடுவார். இதை ஹீரோயினி தூரத்துலேருந்து பார்க்கறது மட்டும் இல்லாமல் இவங்க அம்மா கிட்டே எவனோ ஒருத்தன் தப்பாக நடக்கிறான்னு சொல்லிட்டு வேகமாக ஹீரோடைய முதுகில் எட்டி வச்சுருவாங்க. அந்த இடத்துல ஹீரோயினுடைய அம்மா அவனுடைய முகத்தை ஒழுங்காக பார்க்கல. அதில் ஹீரோ இதுதான் சரியான சமயம்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே முகத்தை பார்க்கக்கூடாதுன்னு வேகமாக ஓடிடுவார். அந்த இடத்துல ஹீரோயினுமே உங்களுக்கு எதுவுமே ஆகலைன்ற மாரி அவங்க கிட்டே சொல்லிட்டு இருக்கு. அவங்களுமே பரவாயில்லன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் இவங்க 2 பேரும் கடைசியாக ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதாவது இந்த இடத்துல இருக்குது அவ்வளோ சேஃபாக இருக்காதுன்னு சொல்லிட்டு கடைசியாக தான் நம்ம தங்குறதுக்கு வேறு எங்கேனாச்சும் இடத்த பார்க்கணுன்ற மாரி இவங்க அப்படியே ஃபோனில் எதனாச்சும் இடம் சீப்பாக கிடைக்குமான்னு பார்க்குறாங்க. அது வகையில் தான் ஹீரோ தங்கி இருக்கிறதுக்கு பக்கத்தில் இவங்களுக்கு ஒரு இடம் சீப்பாக கிடச்சிருந்துருக்கும். அந்த இடத்துக்கு ஹீரோயினி மூவ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. இதுலேருந்து ஹீரோ ஒரு நெய்பர்னு சொல்லலாம். அது வகையில் தான் ஹீரோயினி பக்கத்து வீட்டிலேருந்து வரதை பார்த்து ஹீரோ அதிர்ச்சியாக்குறாரு. நீ எதுக்கு இந்த இடத்துக்கு வந்தான்னு கேட்டால் ஹீரோயினி சிம்பிளாக ஒரே ஒரு விஷயம் தான் சொல்கிறாங்க. நீ தான் திட்டம் போட்டு பக்கம் என்னுடைய அம்மாவே என்னையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்ட. அதால் தான் நான் சீப்பாக எதனாச்சும் இடம் கிடைக்குமான்னு பார்த்தேன். இந்த இடம் தான் சீப்பாக கிடச்சிச்சு. அதால் தான் இந்த இடத்துக்கு வந்தன்ற மாரி இவங்க ஹீரோ கிட்ட சொல்ல அதோடவே இந்த எபிசோட கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன். இதேமாதிரி நான் உங்களை வேறு ஒரு தன்னாலாசமான வீடியோவில் சந்திக்கிறதுக்கும் ஹேவ் ஃபன் கைஸ்.